சித்த வைத்தியம் நிறைய பேர் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அதை நம்பி எடுக்கலாமா? சித்த மருத்துவத்தை பற்றி ஒரு அவதூறு தொடர்ந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக பரப்பப்பட்டு இருக்கிறது. சித்த மருந்து சாப்பிட்டா கிட்னி கெட்டு போயிடும், சித்த மருந்து சாப்பிட்டாக்கா நர்வு பாதிச்சிடும் என்று ஒரு அவதூறை பரப்பி விட்டு விட்டார்கள். இன்றைய வரை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் மனதிலே பரப்பப்பட்டிருக்கிற ஒரு தவறான வதந்தி. I can boldly say that it's only a gossip. இந்த கொரோனா நோய் வந்தபோது நம்முடைய மக்களை வெகுவளவிலே காப்பாற்றிய பெருமை சித்த மருத்துவம். உலகம் முழுக்க கபசுர குடிநீரும் நிலவேம்பு குடிநீரும் பெருமளவிலே கையாளப்பட்டு மக்களை காப்பாற்றியது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னுடைய மருத்துவமனை அன்பு மருத்துவமனை வேலைச்சேரியில் இருக்கிறது. அந்த மருத்துவமனையில 100 பேர் அட்மிட் ஆனார்கள். கொரோனா ஒருவர் கூட இறக்கவில்லை. All the 100 saved. சித்த மருத்துவம் ஏன் தள்ளி வைக்கப்பட்டது? அலோபதி மருத்துவம் ஏன் முன்னாடி போச்சு? நாட்டு மருத்துவம், அது ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, இந்த 3மே நம்ம நாட்டினுடைய சுதேசி மருத்துவம். இந்த 3 மருத்துவங்களுமே அறிவியல் ரீதியாக மக்களால் இன்னும் நிறைய நிரூபிக்கப்பட வேண்டிய நிலையிலே சில ஆண்டுகளுக்குள் சித்த மருத்துவம் உலகம் முழுக்க திரும்பி பார்க்கிற உயர்ந்த நிலைக்கு வந்தது. வணக்கம், நான் உங்கள் மாலதி டாக்ஸ்க்காக. இன்னைக்கு நாம சந்திக்க போறது சயின்டிபிக் சித்தர், அறிவியல் சித்தர் அன்பு கணபதி ஐயான்னு சொல்லுவேன்னு எதிர்பார்க்கீங்களா? அன்போடு பாசத்தோடு அண்ணன் என்று அழைக்கிறேன் அவரை. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா, இப்போ எங்க சேனலுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக வந்திருக்கீங்க. அதுல முதல் முக்கியமான கேள்வி சித்த வைத்தியம் நிறைய பேர் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அதை நம்பி எடுக்கலாமா? அதுதான் என்னுடைய முதல் கேள்வி. வணக்கம். மாலதி டாக்ஸ் நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் எத்தனையோ பேரை நான் வாங்கண்ணா போங்கண்ணான்னு கூப்பிடுவாங்க. நான் மாலதி கூப்பிடுறான்னா தான் இட் கம்ஸ் ஃப்ரம் த ஹார்ட். இதயத்தில் இருந்து அண்ணான்னு கூப்பிடுற மாலதி குரலை கேட்டால் அவ்வளோ மகிழ்ச்சி எனக்கு. அதாவதுமா, சித்த மருத்துவத்தை பற்றி ஒரு அவதூறு தொடர்ந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக பரப்பப்பட்டு இருக்கிறது. இப்போ ஒரு மருத்துவத்தினுடைய சிறப்பையோ குறையோ பற்றி சொல்ல வேண்டுமானால் அந்த மருத்துவத்தை பற்றி தெரிந்தவன் சொல்ல வேண்டும். இப்போ மேற்கத்திய மருத்துவம் படித்தவர்கள் இது சொல்ல வேண்டியிருக்கிறது. அவர்கள் குறிப்பாக சொல்லுவது என்னென்னா, சித்தா சாப்பிடாதீங்க, சித்தா மெடிசன் சாப்பிடாதீங்க, நேட்டிவ் மெடிசன் சாப்பிடாதீங்க. இது தேவையற்ற வதந்தி. சித்த மருந்து சாப்பிட்டா கிட்னி கெட்டு போயிடும், சித்த மருந்து சாப்பிட்டாக்கா நர்வு பாதிச்சிடும் என்று ஒரு அவதூறை பரப்பி விட்டு விட்டார்கள். இன்றைய வரை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை அல்ல. ஏன்னா 50 ஆண்டுகளாக சித்த மருத்துவத்தோடு நான் பழகி கொண்டிருக்கிறேன். சித்த மருத்துவத்திலே ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். பிகாஸ் ஐ எம் எ சயின்டிஸ்ட். ஒரு சாதாரண ஒரு நாட்டு வைத்தியன் சொல்வதற்கும் நான் சொல்வதற்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. ஐ எம் எ சயின்டிஸ்ட். ஐ கேனாட் அக்செப்ட் எனிதிங் இஃப் இட் இஸ் நாட் சயின்டிஃபிக். அப்போது சித்த மருத்துவத்தில் ஆய்வு செய்து 50 ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறேன். சித்த மருந்துகளை ஆராய்ந்திருக்கிறேன். அதிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது என்னென்னா, சித்த மருந்துகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டால் அது அறிவியல் பரிசோதனைக்கு உட்படுகிறது, அறிவியல் பரிசோதனைக்கு புறம்பாக இல்லை. ஆனால் இருந்தும் மக்கள் மனதிலே பரப்பப்பட்டிருக்கிற ஒரு தவறான வதந்தி. ஐ கேன் போல்ட்லி சே தட் இட்ஸ் ஒன்லி a gossip. பரப்பி விட்டுருக்காங்க. காரணம் வணிக காழ்ப்பு. சித்த மருத்துவம் அதாவது நேட்டிவ் மருத்துவம் இருக்குது பாருங்க, அது ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, இது போன்ற மருத்துவங்கள் இந்த மண்ணில் பல 1000 ஆண்டுகளாக மக்களுக்கு சேவை செய்து கொண்டு இருந்தன. இன்றைக்கு நவீன மருத்துவம் வந்துவிட்டது. நவீன மருத்துவத்தை நான் குறை சொல்வதில்லை. நவீன மருத்துவத்தில் பல சிறப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக ப்ரோஃபைலாட்டிக் தெராப்பி என்று சொல்லப்படுகிற தடுப்பூசி மருந்துகள். ஒரு காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பையனாக இருந்த போதுமா, காலரா வந்ததுன்னா ஒரு ஊரில் இருக்கிறவங்களே பூரா ஏறத்தாழ 90% இறந்து போயிடுவாங்க. பிளேக், ஒரு எலி மானத்தில் கூரையிலேருந்து கீழே விழுந்து இறந்துன்னு வச்சுக்கோங்க, ஊரே காலி பண்ணிக்கிட்டு தோட்டத்தில் போய் எல்லாம் குடிசை போட்டுட்டு தங்கிப்பாங்க. பெரியம்மை நீங்கள்லாம் கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க. அப்படி மோசமாக மக்களை பெருமளவில் கொன்று குவித்து கொண்டிருந்த நோய்களிலிருந்து மக்களை, வெகுஜனங்களை காப்பாற்றிய மருத்துவம் நவீன மருத்துவம். அது மதிக்கத்தக்கது. ஒரு அவசர கால சிகிச்சை, ஒரு குருதி இழப்பு ஏற்பட்டு விட்டது, உடனே குருதியை உடலில் செலுத்தி அவரை காப்பாற்றுவதற்கு என்று இருக்கிற மருத்துவம் நவீன மருத்துவம். சில பழுதடைந்த உறுப்பு அது இயல்பு நிலைக்கு மீளாது என்று இருக்கிற போது அந்த பழுதடைந்த உறுப்பை அகற்றி அவனை காப்பாற்றுகிற சர்ஜிக்கல் தெரப்பி நவீன மருத்துவத்தில் தான் இருக்கிறது.
அதையெல்லாம் நாம் குறை சொல்லுவது இல்லை. தேவையில்லாமல் சித்த மருத்துவத்தை எடுத்துக்கொண்டால் கெடுதி வரும் என்று சொல்லி பரப்புகிற ஒரு வதந்தியை எல்லா மக்களும் தவிர்க்க வேண்டும். இதை கேட்டுட்டு பொதுமக்கள் என்ன பண்றாங்க, டாக்டர் சொல்லிட்டாரு சித்தா சாப்பிடக்கூடாது, டாக்டர் சொல்லிட்டாரு சித்தா சாப்பிடக்கூடாது. இந்த கொரோனான்னு ஒரு நோய் வந்தது இல்லை, ஆமா, எத்தனை பேரை கொன்று கும்பல் கும்பலாக அப்படியே கொன்று குவித்தது. இந்த கொரோனா நோய் வந்தபோது நம்முடைய மக்களை வெகு அளவிலே காப்பாற்றிய பெருமை சித்த மருத்துவத்துக்கு உண்டு. ஆமா, உலகம் முழுக்க கபசுர குடிநீரும் நிலவேம்பு குடிநீரும் பெருமளவிலே கையாளப்பட்டு மக்களை காப்பாற்றியது. என்னுடைய அனுபவத்தை ஒன்று சொல்றேன். நான் இந்த கொரோனா அப்படின்றது கோவிட் தாக்கப்பட்ட போது முதல் செய்தி மலேசியாவில் 2020 ஜனவரி மாதம் மலேசியாவிலே நான் இருக்கிறேன். அப்போ என்ன செய்தி வருகிறது, 2 பேர் கோவிட் பாசிட்டிவ் இன் மலேசியா. அதுக்கு மேலே செய்தியே இல்லை. நான் ஏர்போர்ட்டுக்கு வரேன், ஊருக்கு வர்றதுக்கு 28 ஜனவரி 28 நான் வரேன். ஏர்போர்ட்டில் எல்லாம் மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கான், நான் ஒரு ஆள் தான் மாஸ்க் இல்லாத இருக்கேன். ஏன்னா எனக்கு செய்தி தெரியாது. அப்புறம் கேட்டபோது சொன்னார்கள், இது மாதிரி இந்த சீரியஸ்னஸ் ஆஃப் கோவிடை பற்றி சொன்னபோது அதை கூகுளில் எல்லாம் போய் பார்த்துட்டு இரவு ஃப்ளைட்டில் வரும்போதுமா அந்த இரவு முழுக்க நான் உறங்கவில்லை. அந்த அறிகுறிகளுக்கு சித்தர்கள் என்ன மருத்துவம் சொல்லி இருக்கிறார்கள் என்று அதை ஆராய்ச்சி, இரவு முழுக்க ஆராய்ச்சி பண்ணதில் கபசுர குடிநீரும் நிலவேம்பு குடிநீரும் தாலிசாதி சூரணமும் பாதசுர குடிநீரும் அதற்கு தக்கன என்ற ஒரு முடிவுக்கு நான், என்னுடைய மகன் எம்டி டெர்மட்டாலஜி ஜெனரல் மெடிசன், என்னுடைய மகள் பீடியாட்ரிஷியன், ஒரு மருமகள் டெர்மட்டாலஜிஸ்ட், அது இல்லாமம்மா ஒரு சயின்டிஃபிக் ஃபார்மசிஸ்ட் ஒருத்தர், ஃபார்மகாலஜிஸ்ட் ஒருத்தர் நம்முடைய நிறுவனத்தில் இணைத்திருக்கிறேன். அவர் பேர் டாக்டர் நடராஜன். நாங்கள் எல்லாம் சேர்ந்து மிகவும் மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு 1 மாதத்துக்கு மேலே ஆனது இவைகளை எப்படி ஒன்றாக சேர்ப்பது. அதோடு இல்லாமல் இப்போ கொரோனா இருக்கிறது, அதிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும். போகிற இடத்துக்கெல்லாம் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஸ்டவ்வை தூக்கிட்டு போக முடியுமா? முடியாது. ஒரு உணவு விடுதலை போய் தங்குறேன், அங்கே போய் இதை செய்து கொடுக்குன்னு சொல்ல முடியுமா? அல்லது 4 கஷாயத்தையும் போட்டு காய்ச்ச முடியுமா? முடியாது. இதுக்கு என்ன பண்ணலாம், அந்த பவர் குறையாமல் ரெடி டு யூஸ் ஈஸிலி போர்ட்டபுளாக பண்ண முடியுமா அப்படின்னு பண்ணபோது சிறப்பு ஃபார்மில் அதை நான் உருவாக்கினேன். கோரோ என்ற பெயரில் அதற்கு சிறப்பு ஃபார்மில் உருவாக்கி அதை 1-2 மாதத்தில் மக்களுக்கு கொடுத்து பார்த்துட்டு அதுக்கு முறைப்படி ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா FSSAயில் அனுமதி பெற்று அதை எடுத்து மக்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தோம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னுடைய மருத்துவமனை, அன்பு மருத்துவமனை வேளச்சேரியில் இருக்கிறது. அந்த மருத்துவமனையில் 100 பேர் அட்மிட் ஆனார்கள் கொரோனாவில், ஒருவர் கூட இறக்கவில்லை. ஆல் த 100 சேவ்டு. ரெம்டெசிவிர் எடுத்துக்கொண்டவர்கள், வெண்டிலேட்டரில் இருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் கோரோவை இணைத்து கொடுத்து, ஏன்னா என்னுடைய மகன் என் கூடவே இருந்ததுனால அவர் சித்த மருந்துகளுடைய எஃபெக்ட் அவருக்கு தெரியும். அதனுடைய விளைவாக இன்டகிரேஷன் அலோபதியும் சித்தாவையும் கலந்து கொடுத்துமா அந்த ஒருவர் கூட மரணிக்காமல் இந்த 100 பேரையும் காப்பாற்ற முடிந்த பெருமை அன்பு ஹாஸ்பிட்டலுக்கு இருக்குதுன்னா அது காரணம் சித்த மருத்துவம் கோரோ தான். அதே மாதிரி கும்பகோணத்தில் ஒரு கேஸ், இந்த ஒரு கேஸ் சொல்லுவது பொருந்தும் மாதிரி நான் 100கணக்கில் சொல்லலாம். ஒரு அம்மாவுக்கு 74 வயசு, அவங்களுக்கு கோவிட் அட்டாக் ஆகிடுச்சு. மரபம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாரு. அட்மிட் பண்ணும்போது டாக்டர் சொல்கிறாரு வெண்டிலேட்டர் ஃப்ரீ இல்லை, ஓகே, சாயந்தரம் ஒரு கேஸ் போயிடும், அதுக்கப்புறம் கொண்டு போய் இறச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அம்மா ஸ்ட்ரெச்சரில் படுத்துட்டு இருக்கு. இவர் என்ன பண்ணார், கும்பகோணத்துக்கு போய் என்னுடைய கிளை நிறுவனத்தில் இந்த கோரை வாங்கிட்டு போய், ஏன்னா அப்போ என்னென்னா வேறு மருந்துகளை கொண்டு போய் பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தடை. பயந்துட்டு இவர் போய் அதுவும் வேட்டியில் மறைச்சிக்கிட்டு போனேன்னு சொல்லுவார். மறைச்சிக்கிட்டே கொண்டு போய் அந்த அம்மா கையில் கொடுத்துட்டு அவசரமாக இதை குடின்னு சொல்லிட்டு ஓடியாண்டார். எவ்வளோ குடிக்கணும், எப்போ குடிக்கணும், எப்போ எதையுமே சொல்லலை, குடின்னு சொல்லிட்டு வந்துட்டார். அந்த அம்மா உயிர் பயம் அன்றைக்கு மாலைக்குள்ள 450 மில்லியும் குடிச்சு முடிச்சுடுச்சு. ஓ, ஈவினிங் டாக்டர் 5 மணிக்கு அந்த கேஸ், அந்த வெண்டிலேட்டர் ஃப்ரீயான உடனே இந்த அம்மாவை அழைச்சி போகலான்னு வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இவங்க நல்லா இருக்காங்க, இவங்களுக்கு எதுக்கு வெண்டிலேட்டர் வீட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவு கடுமையான இருமல் கோவிடில் அஃபெக்ட் ஆகியிருந்தவர்கள் பலர் அது எண்ணிக்கிட்டே போக முடியாது. அப்படிப்பட்ட சிறந்த மூலிகைகளை பயன்படுத்தி
உருவாக்கப்படுகிற தயாரிப்புகள் சித்த மருத்துவத்தில் இருக்கின்றன. பல பல நீடு பிணிகள், குறிப்பாக கிரானிக் டிசீசஸ், லைஃப் ஸ்டைல் ஓரியன்ட் டிசீசஸ், அதுக்கெல்லாம் நவீன மருத்துவத்தை விட ஒரு உண்மையான நிரந்தரமான நற்பயனை தருகிற ஆற்றல் சித்த மருத்துவத்துக்கு இருக்கிறது. இதை என்னால் நிரூபிக்க முடியும், நிரூபித்து கொண்டு இருக்கிறேன். ஓகே, நீங்க எந்த மாதிரியான கேள்விகள் கூட செம்ம கேளுங்க, நான் அதுக்கு பதில் கொடுக்குறேன். ஆனா இப்போ வந்து இந்த சித்த மருத்துவம் சாப்பிட்ட அனுபவம் எனக்கு இருக்கு, பர்சனலா நிறைய இருக்கு, அதை நான் பின்னாடி பகிர்ந்துக்கிறேன். ஆனா இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்னடான்னா, சித்த மருத்துவம் ஏன் தள்ளி வைக்கப்பட்டது, அலோபதி மருத்துவம் ஏன் முன்னாடி போச்சு, சித்த மருத்துவத்தை சித்த மருத்துவர்களோ இல்ல அந்த சங்கமோ அதை மக்களிடையே எளிதில் சென்றடையக்கூடிய வகையில் வைக்கலையா, இல்ல மருந்து வந்து அவங்க சாப்பிடுவதற்கு ஏதாவது நீங்க பத்தியம் இருக்கணும் அப்படின்னு சொல்றதா? அதாவதுமா, சுதேசி மருத்துவம் பொதுவா, ம் நாட்டு மருத்துவம், அது ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, இந்த மூன்றுமே நம்ம நாட்டினுடைய சுதேசி மருத்துவங்கள். இந்த மூன்று மருத்துவங்களுமே அறிவியல் ரீதியாக மக்களால் இன்னும் நிறைய நிரூபிக்கப்பட வேண்டிய நிலையிலே இருக்கின்றன. மருந்து தெரியும், பலன் தெரியும், அது எப்படி வேலை செய்யுது என்பது கண்டுபிடிக்கப்படவில்லை. அதை சயின்டிஃபிக் பண்ணுதல்னு சொல்கிறோம். அதாவது அறிவியல் ஆய்வுகள் மூலமாக அது எப்படி வேலை செய்கிறது, அதில் என்ன சைடு எஃபெக்ட்கள் இல்லை என்பதையெல்லாம் நிரூபித்து அதை கட்டுரைகளாக சமர்ப்பித்து உலகம் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற வடிவிலே அதை கொண்டு போக வேண்டும். அந்த வேலையை தான் நாங்கள்லாம் செய்துட்டு இருக்கோம். நீங்கள்லாம் வந்து இதை முன்னின்று எடுத்து செய்தா இன்னும் கொஞ்ச நாள்ல சித்த மருத்துவம் நல்ல எல்லாருமே பயன்படுத்தி, இன்னும் சில ஆண்டுகளுக்குள் சித்த மருத்துவம் உலகம் முழுக்க திரும்பி பார்க்கிற உயர்ந்த நிலைக்கு வந்துவிடும். அதில் ஐயமே இல்லை. நான் வந்து என்னோட பர்சனல் அனுபவம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதாவது நான் கல்யாணம் ஆகி நம்ம ஊருக்கு வந்தேன். வரும்போது எல்லாரும் விருந்து போட்டு அனுப்புவாங்க. ஆனா எங்க அண்ணன் வீட்டுல என்ன பண்ணாங்க, ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு வல்லாரின் டானிக்கை கொடுத்து அனுப்பிச்சாங்க. அம்மா நீ மாசமா இருக்க, தினைக்கும் இந்த மருந்தை காலையிலயும் ராத்திரியும் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. எப்பப்பெல்லாம் மருந்து தீருதோ நீ சொல்ல, நான் அனுப்பிச்சி விடுறேன். நான் வெளியில வந்து இப்படி ஒரு இது சொந்தக்காரங்களை பார்க்கலையே அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு, மருந்து கொடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க விருந்து கொடுக்காம அப்படின்னு சொல்லி வரேன். ஆனா அந்த மருந்தை அண்ணா சொன்னாங்க, நான் 3 மாச கர்ப்பிணியா இருக்கும் போதுல இருந்து அந்த மருந்தை நான் எடுத்துக்கிட்டேன். அண்ணா என்ன சொன்னாங்க, தொடர்ந்து எடுத்துக்கோ, உன்னோட டெலிவரி வரைக்கும் எடுத்துக்கோன்னாங்க. எடுத்துக்கிட்டேன். அதற்கப்புறம் குழந்தை பிறந்த உடனும் அண்ணா வந்து மருந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இதெல்லாம் எனக்கு ஓசியில கிடைச்சது. ஆமா. ஏமா அது எப்படிப்பா ஓசின்னு சொல்லு? உடன்பிறப்புக்கு கொடுப்பதற்கு அது கடனும் கிடையாது, அதுக்கு காசும் கிடையாது. அப்போ அந்த மருந்து வந்து நான் குடிச்சிட்டு இருக்கிறேன். என் குழந்தை பிறந்து குழந்தைக்கும் அண்ணா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து என் பொண்ணு எப்பெல்லாம் எக்ஸாம் எழுத போகுதோ அப்பெல்லாம் அண்ணா எனக்கு மருந்து வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அண்ணா கிட்ட மருந்து வாங்குவேன். காலப்போக்கில் இது என்ன ஆச்சுன்னா, என் பொண்ணு ஹோமியோபதி மருத்துவம் படிச்சுட்டு ஃபைனல் எக்ஸாம், எம்டி ஃபைனல் எக்ஸாம் எழுதும் போது அண்ணாவோட கிளினிக் போய் வல்லாரின் டானிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறேன். வல்லாரின் டானிக் வந்து பயங்கர டிமாண்டா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணுக்கு தெரியாது, நான் தான் தங்கச்சி அப்படிங்கிறது தெரியாது. அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு, அதெல்லாம் என்னங்க நீங்க 6 பாட்டில் கேட்குறீங்க, கொடுக்க முடியாது அப்படின்னு. நான் உடனே வந்து அண்ணா கிட்ட போய் உள்ள போய், அண்ணா கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்ப அண்ணா வெளியே, ஐயோ கொடுத்துரு என் தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அந்த டைம்ல உண்மையிலே வந்து பாப்பா எக்ஸாம், அந்த ஃபைனல் எக்ஸாம் எழுதும் போது ஸ்டாக் இல்ல மருந்து. அப்போ அண்ணா என்ன பண்ணாங்க, உடனே ஒரு பேட்சை கிரியேட் பண்ணி அடுத்த நாள் எனக்கு வந்து வல்லாரின் டானிக் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. இந்தம்மா பாப்பாவை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனுடைய மெமரி பவர், இது என்ன நான் சொல்ல வரேன்னா, வல்லாரின் டானிக் சாப்பிட்றவங்களுடைய மெமரி பவர் அவ்வளோ நல்லா இருக்கு. அவ வந்து மெடிசன் தான் படிச்சா, ஹோமியோபதி மெடிசன் படிச்சா. அது வந்து அவ ஜஸ்ட் கதை புக் புரட்டுற மாதிரி தான் அவளுடைய புத்தகங்களை புரட்டிக்கிட்டு இருப்பாள். அவளுக்கு நல்ல மெமரி பவர். ஒரு முறை நீங்க ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா, நாங்க வந்து ஒரு பல ஆண்டுகள் கழிச்சு போனா கூட இந்த இடத்துல இது இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவளுடைய மெமரி பவர் இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸலண்ட் டானிக். எல்லாரும் வந்து அதை வாங்கி பயன்படணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய அனுபவத்தை சொன்னதுல ரொம்ப மகிழ்ச்சிமா. அதற்கு அடிப்படையாக அமைந்தது என்ன அப்படின்னா, தன்வந்திரி என்கின்ற சித்தன். ஓகே. தன்வந்திரி என்ன, நிறைய பேருக்கு தெரியல. வல்லாரை சாப்பிட்டா நல்லதுன்னு வல்லாரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பிரம்மி சாப்பிட்டா நல்லதுன்னு பிரம்மி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படி சாப்பிட வேண்டும் என்பது தெரிவதில்லை.
அது அது வந்துமா மருந்துகளுக்கு மூலப்பொருள்கள் அவைகள். பிரம்மி பிரம்மி மண்டூக பரணி கிருதம் என்று தன்வந்திரி எழுதுகிறார். கிருதம்னா நெய். பிரம்மி மண்டூக பரணி ரெண்டையும் அவர் சொல்றார். ஒரு குழப்பம் என்னன்னா, அது எப்படி நடந்தது என்று தெரியவில்லை. வட இந்தியாவில் வல்லாரையும் பிரம்மியும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஓகே. பிரம்மியை பயன்படுத்துவார். வல்லாரைன்னு வந்தா அதுக்கும் வல்லாரை பிரம்மியை பயன்படுத்துவார். ஓகே. இப்ப பிரம்மிய வல்லாரை இருவேறு மூலிகைகள் என்பதே அவர்களுக்கு சரியாக பயன்பாட்டில் இல்லாத ஒரு காலம் வந்து விட்டது. அதே மாதிரி சித்த மருத்துவர்களிடத்துல பிரம்மியையும் வல்லாரையும் ஒண்ணு என்ற மாதிரி நினைத்து கொண்டு பிரம்மின்னு வர இடத்துல வல்லாரையை போட்டுக்குவாங்க, பிரம்மியை போட மாட்டாங்க. நான் 1978 ஆய்வு செய்து கொண்டிருந்த போது எனக்கு ஒரு பொறி தட்டியது. ஏன்னா நடு சென்டருங்கிற மாதிரி வல்லாரை பிரம்மி இது ரெண்டையும் வந்து தன்வந்திரி சொல்றாரு. பிரம்மி மண்டூக பரணி அப்படின்னு என்ன அர்த்தம்னாமா, பிரம்மின்னா பிரம்மி, மண்டூக பரணி என்பது வல்லாரைக்கு இன்னொரு பேர். ஓகே. இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்க்கணும்னு சொல்றாரு. ஏன் என்று அதில் ஆய்வு செய்ய துவங்கினேன். இப்போ ஆய்வு செய்கிற போதுதான் தெரிஞ்சது ரெண்டும் இருவேறு மூலிகைகள். வல்லாருடைய பெயர் சென்டல்லா ஏசியாட்டிகா தாவரையல் பெயர், பிரம்மினுடைய பெயர் பாகோபா மொனிரி. இந்த இரண்டு தாவரங்களுடைய செயல்பாட்டு முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வல்லாரை இஸ் எ செடேட்டிவ். வல்லாரை வந்து மனதை சாந்தப்படுத்துவது. பிரம்மி இஸ் எ ஸ்டிமுலண்ட், மனதை தூண்டுவது. வல்லாரை ப்ரமோட்ஸ் பிரெக்னன்சி, கருவுறுகிற தன்மையை கூட்டுகிற வல்லமை வல்லாரைக்கு உண்டு. பிரம்மி இஸ் அன் அபார்ட்டிவ், கருவை கலைக்கிற ஆற்றல் உடையது. இப்படி இரண்டு எதிரடை பண்புகளுடைய மூலிகைகள். இது ரெண்டையும் இவர் எதுவும் ஒன்னா சேர்த்தாரு. பெரிய ஆச்சரியம். அறிவியல் உலகமே வியக்கிற ஒரு உண்மை இதில் இருக்கிறது. என்னன்னா, நம்ம நார்மலாக எல்லா மனிதர்களுக்கும் மனத்தினுடைய செயல்பாட்டில் இரண்டு நிலைகள் உண்டு. ஒன்று, அதிக கோபம் வருகிற போது என்ன செய்யறோன்னு தெரியாது. இந்த கோபத்தில் தான் அரைஞ்சு விடுறது, கொலை பண்ணி விடுறது, இது மாதிரி எல்லாம் செய்யறது. எக்ஸ்ட்ரீம் ஸ்டிமுலேஷன் கோபம். அதே சாந்தமாய் வந்தால் அமைதியாக இருப்பான். அதே மாதிரி ஒரு சோகம், ஒரு இழப்பு, ஒரு துன்பம், ஒரு கவலை, அப்போ டிப்ரெஷன், சோர்ந்து போய்ட்றான், திரும்ப இயல்பு நிலைக்கு வந்துடுறான். அப்போது இந்த இரண்டு எக்ஸ்ட்ரீம், ஒன்று ஹைலி ஸ்டிமுலேட்டட் ஹைலி செடேட்டிவ் நிலையில் மனிதனை தன்னிலைக்கு கொண்டு வருகிற ஆற்றல் இந்த ரெண்டு மூலிகை சேர்த்தா நடக்கும் என்று தன்வந்திரி கண்டுபிடிச்சார். ஓகே. அந்த என்ன ஃபார்முலாவில் இணைத்தார்? வல்லாரை 2 மடங்கு பிரம்மி 1 மடங்கு இணைத்தால் அது சரியாக இருக்கிறது. மூளையினுடைய செயல்பாட்டை ஆரோக்கியப்படுத்துகிறது, நினைவாற்றல் மேம்படுகிறது. பல வகையான டிமென்ஷியான்னு சொல்றாங்கல்ல, மறதியில பலர் அவதி வருவார்கள், இதெல்லாம் சரி பண்ணுது. அதில் இப்போ ஒரு டானிக்காக அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தோம். R&D இல்லாமல் எதுவும் நடக்காது. இப்போ அன்பு ஃபார்மாவில் டானிக்கு வல்லாரின்னு மட்டும் இல்லை, இந்த மெமரி அப் என்று ஒரு கேப்சூல் பண்ணுவோம். ஓகே. நினைவாற்றலை தருவதற்கு டானிக்காக குடிக்கணும்னு இல்லை, மாத்திரையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ரகசியம் என்னன்னா, பிரம்மி, வல்லாரை, தூதுவளை, அரிசி திப்பிலி, விஷ்ணுகிரந்தி, இந்த 5 மூலிகைகளுடைய சேர்க்கையினால தான் அதை உருவாக்க முடியும். வெறும் வல்லாரை மட்டும் இன்கிரீடியன்ட் கிடையாது. வல்லாரை கிடையாது. ஏன்னா அண்ணா நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க, ஒரு மருந்துல வந்து அறுசுவையும் இருக்கணும்னு சொல்லுவீங்க. ஏன்னா நான் எப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி நிறைய வாதங்கள் நான் பண்ணியிருப்பேன். அப்போ நீங்க சொல்லியிருக்கீங்க அறுசுவையும் ஒரு இதுல எல்லாமே சேர்ந்து கலந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஒரு மூலப்பொருள் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துகிற ஒரு பொருள் கடுக்காய். இந்த அறுசுவையும் உள்ள ஒரு மூலப்பொருள். இந்த கடுக்காய் சாப்பிட்டால் ரத்த கொதிப்பு குறையுமாண்ணா? கடுக்காய் வந்துமா பொதுவா தாயை விட சிறந்தது என்று கடுக்காயை தேரைய சொல்லு. கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்று என்றாலும் கடுக்காய் தாய்க்கு அதிகம் காண். கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்று என்றாலோ கடுக்காய் தாய்க்கு அதிகம் காண். உற்ற அன்னை பால் ஊட்டி உடற்தேற்றும் கடுக்காய் நோயோட்டி உடற்காக்கும் வந்து அப்படின்னு தேரைய சொல்லுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தாயை விட ஒரு சிறந்தது உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. தாயை சிறந்தது கோயில் கூட இல்லை, கடவுள் கூட இல்லைன்ட்டா. தேரையர் மட்டும் சொல்றார், கடுக்காயும் தாயும் கருதில் ஒன்று என்றால், கடுக்காயும் தாயும் ஒரு மாதிரி தான் சொன்னாலும் கூட கடுக்காய் தாய்க்கு அதிகம் சொல்றார். ஒரு ஸ்டெப்பு கூட. எப்படி கடுக்காய் அதிகமா? கடுக்காய் நோயோட்டி உடல் காக்கும். நோயை ஓட்டி உடலை காத்தாதானே தாய் உணவு ஊட்டி உடம்பை வளர்க்க முடியும்.
அதனால ஒரு ஸ்டெப் அதிகம்னு சொல்லுவார். ஓகே. கடுக்காய் வந்து ஒரு மிகச்சிறந்த காயக்கல்ப மூலிகை. மல விஷத்தனி, அதாவது கடுக்காயினுடைய சூரணத்தை இரவில் எடுத்துக்கொண்டால் காலையில் தடைபடாது மலம் நீங்கும். முக்கியமானது. ஓகே. கடுக்காய் வந்து கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் என்று 3 மூலப்பொருட்கள். கடுக்காய் தோல், தாண்டிக்காய் தோல், நெல்லி வற்றல், அந்த கொட்டை இல்லாத, ம். இதை 3ஐயும் சேர்த்து தயாரிக்கப்படுகிற ஒரு தயாரிப்புக்கு திரிபலான்னு பேரு. திரிபலா, திரினா 3, ஆங்கிலத்திலும் திரினா 3 தான். வட சொல்லிலையும் தமிழையும் திரி என்பது 3ஐ குறிக்கும். இந்த 3ஐயும் சேர்த்து எடுத்துக்கொள்வதனால திரிபலாவை வாதம், பித்தம், கபம் என்கின்ற 3 நாடிகளையும் சீர் செய்யும். திரிபலா 3 நாடிகளுக்கு பலம் கொடுக்கும் என்று பொருள் சொல்லுவார்கள். அப்போ இந்த கடுக்காய் ஏராளமான சித்த மருத்துவ தயாரிப்பில் அடிப்படை பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. கடுக்காய் எல்லா நோய்க்கும் எதிர்பார்த்தலை தரும். இந்த நோயை ஓட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. கடுக்காய் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த கருக்காய் பொடின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அதை வாங்கி சுடுதண்ணியில போட்டு குடிங்கன்னு சொல்றாங்களே, அது சரியா அதாவது தவறா? என்னன்னா, கடுக்காய் நல்லது என்பது சரி. ஆனா கடுக்காய் தோல்ல தயாரித்திருக்காங்களா என்பதுதான் அங்க கண்டுபிடிக்கப்பட வேண்டியது. ஒரு வணிகரை பொறுத்த வரையில அவருக்கு லாபமும் வியாபாரமும் தான் முன்னிலை நிற்கும். ஓகே. அவருக்கு மருத்துவம் தெரியுமான்றதும் தெரியாது. தயாரிக்கிற ஒரு கடுக்காயை முழுசா போட்டு அப்படியே அரைச்சிட்டாருன்னா, ஏன்னா கடுக்காய்க்கு அக நஞ்சு, கடுக்காய்க்கு வந்து சுக்குக்கு புற நஞ்சுன்னு சொல்லுவாங்க. சுக்க பயன்படுத்துகிற போது தோலை சீவிட்டு தான் மருந்துல பையன். கடுக்காயை உடைத்து உள்ள இருக்கிற கொட்டையும் பருப்பையும் நீக்கி விட்டு தான் அதை வந்து மருந்துல கையாளும். அந்த கடுக்காயை அரைத்து கொடுப்பவன் முழு கடுக்காயை போட்டு அரைத்து சூரணம் பண்ணியிருக்காரா தெரியாது நமக்கு. இல்லை அவர் தோல்ல பண்ணி, ஏன்னா தோல்ல பண்ணோம்னா இழப்பு. கடுக்காயை அப்படியே முழுசா போட்டு அரைக்கிறத விட நிறைய குவாண்டிட்டி கிடைக்கும், ஏராளமான இழப்பு வரும். அதெல்லாம் சரி செய்வாரா? அது நமக்கு தெரியாது. அதனால நம்பிக்கைக்குரிய சரியான மருத்துவ நிறுவனத்தில இருந்து தயாரிக்கணும். இப்பெல்லாம் நிறைய பாக்கெட்ல போட்டு அங்கங்க தொங்குதுமா. ஆமா. இது யார் தயாரிக்கிறான்னு பேர் கூட இருக்காது, கடுக்காய் பொடின்னு இருக்கும். ஜனங்க விலை சீப்பா இருக்குதுன்னு சொல்லி அதை வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. அதுல நாம வந்து அந்த பலனை எதிர்பார்க்க முடியாது, உறுதி சொல்ல முடியாது. பொதுவா வந்து நம்ம பிள்ளைகளுக்கு என்னன்னா, ஒரு மருத்துவரை அணுகி, அவர் சித்த மருத்துவர், சித்தா கிராஜுவேட்டா அல்லது பாரம்பரிய சித்த மருத்துவரா, ரெஜிஸ்டர்டு சித்தா மெடிக்கல் பிராக்டிஷனர், அது ரொம்ப முக்கியம். அதை அறிந்து அப்படிப்பட்ட மருத்துவரிடத்துல போய் மருந்து வாங்கினால் அது தரமாக இருக்கும். ஓகே. இல்லாத நாட்டு வைத்தியம் அவர் சொன்னாரு இவர் சொன்னாருன்னு சாப்பிட்டாலோ, கடையில வித்து இது பொடி வாங்கி சாப்பிட்டாலோ, கடைசியா சித்த மருத்துவத்துக்கு அந்த கெட்ட பேர் வந்து சேரும். ஏதாவது தவறு எழுந்து போச்சுன்னா.